அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 22/5/2026. சப்தமி திதி நாளை அதிகாலை 5:05 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் பின்னிரவு 2:08 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேத்து, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? காவல் மற்றும் வன தெய்வங்களை வணங்க, ஓவியம், இசை மற்றும் நடனம் பயில, இசைக்கருவிகள் வாங்க, மருந்து தயாரிக்க, ஜபம் பூர்த்தி செய்ய, காடு கழனி திருத்த நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நதிக்கரையோரம் நட்டு வைத்த கன்றுக்கு தண்ணீர் ஊற்ற தேவையில்லை. நம்பிக்கை பிறந்த நெஞ்சுக்கு நல்ல நேரம் காலம் பார்க்க தேவையில்லை. இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் எல்லா நாளையும் நல்ல நாளாக நீங்கள் நினச்சிப்பீங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க. இன்றைக்கும் நமக்கு நல்லது நடக்கும், நாளைக்கும் நமக்கு நல்லது நடக்கும், என்றைக்குமே நமக்கு நல்லது நடக்குங்கிற தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதிகார மையத்துக்குள்ளாரையுமே நீங்கள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக, காலேஜ் அட்மிஷன் விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க. எந்த கோர்ஸ் படிக்கிறது, எந்த காலேஜில் படிக்கிறது அவங்க இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இதுதான் பிடிக்குது, அதனால் நீ இதை படி அப்படின்னு சொல்லாமல் உனக்கு எது விருப்பமோ அதை படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கே ஏற்கனவே 7.5 சனி நடந்துட்டுருக்குது. நீங்கள் எதையாவது சொல்லி பிள்ளைங்களை குழப்பி விட்டிங்கன்னா அப்புறம் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாதுங்க. அதே போல் தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் குரு உட்கார்ந்துருக்காங்க. அதனால் முக்கியமான முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். சந்திரன் இன்னைக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது இருக்கிற வீட்டிலே இன்னொரு அறை அல்லது கூடுதலாக இன்னொரு ஃப்ளோர் கட்டுறது, இந்த மாதிரி முயற்சிகள், யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். பட்ஜெட் என்ன வருது, கையில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ துண்டு விழுது, அதெல்லாம் இன்றைக்கி பார்த்துட்டுருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக மனக்கசப்புகள், அலைச்சல்கள் ஏற்படுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, இறைவனுடைய படைப்பிலே மனிதனாக வாழ்வது அழகு, மனிதநேயத்துடன் வாழ்வதோ பேரழகு. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அழகாக இருக்கீங்க, பேரழகோடு இருக்கீங்க. அது காரணம்
உங்கள் மனசுக்குள்ளார மனித நேயம் இருக்குதுங்க. இதயத்தில் அன்பை நீங்கள் நிரப்பி வச்சுருக்கீங்க. அது முகத்தில் ஒரு வெளிச்சமாகவும் ஒரு தேஜஸாகவும் ஒரு அழகையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்குதுங்க. எங்கும் எப்போதும் உதவும் கரங்களுடன் உலாவி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குது. தனபூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு அது ஒரு பக்கம் அதிகமாகும். குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கனிவான இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் வெற்றி உண்டுங்க. ஆனாலும் கூட வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. நெடுந்தூர பயணங்களை சாலை வழியாக கடப்பதை, அதாவது காரில் கடக்கிறத தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. இரவு நேரங்களில் செல்ஃப் டிரைவ் அதையும் கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இருப்பீங்க. புதுசாக இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நீங்கள் படித்தும் தெரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு லாபத்தை கொடுக்குறாரு சனி பகவான். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் தொடங்கிறது, புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறது, புது ஏஜென்சி எடுக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. தைரியத்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ஆரோக்கியம் அழகு சம்பந்தப்பட்ட சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே கொஞ்சம் தடங்கலாகி முடியும். ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துலங்கி வருங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு கனிவான பார்வை, ஒரு அன்பான அழகான புன்னகை, இந்த மூன்றும் நம்மிடம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும். இந்த 3 குணங்களும் உங்கள்கிட்ட இருக்குதுங்க. எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. பார்த்தாலே ஏதோ ஒரு பூவை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி எப்பொழுதுமே ஒரு ரெடிமேடாக ஒரு புன்னகை வச்சுருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் ஈர்க்கும் அளவிற்கு பேசுபவர்களும் பழகுபவர்களும் சிரித்த முகத்தோடு அணுகுபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் தனாதிபதி சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. இனிமையான பேச்சால் இன்னைக்கு எல்லாரையும் நீங்கள் கட்டி போடுவீங்க. ராசிக்குள்ளார 2 கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு கொஞ்சம் கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனாலும் உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருந்தாலும் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. பரிவர்த்தனா யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளையும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதிகாரிகள் இப்போ தான் உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் புதுசாக வேறு எங்கேயாவது நம்ம வேறு வேலை தேடுவோம். நம்முடைய படிப்புக்கு, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய அனுபவத்துக்கு இதை விட பெரிய கம்பெனி கிடைச்சா நல்லதாக இருக்குமே அப்படிங்கிற நினைப்புகளும் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமான லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பிப்பாங்க. பழைய சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால இங்கிதமாக பேசி சாதித்து காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம்.
கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள், அதே நேரத்தில் ஆதாயம் எல்லாமே இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உனக்காக ஏதாவது கேள், எது கேட்டாலும் வரம் தருகிறேன் என்று கடவுள் நேரில் வந்து கேட்டாலும் தனக்காக தங்களுக்காக எதையும் கேட்டுக்கொள்ளாமல் தங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக எதையாவது வரம் கேட்பவர்கள், இது கேட்டு அறிபவர்கள், கேட்டு வாங்கக்கூடிய 2 உயிர்கள் தாயும் தந்தையும் தான். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லி எங்கும் எப்பொழுதும் தாய் தந்தையரை மனமாற உளமாற நினைத்து வணங்கி வாழ்த்தி வளர்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்களெல்லாம் வேண்டாங்க. வார்த்தை போர் அவசியம் இல்லை. அது வாழ்க்கைக்கு உதவாத ஒன்று. வெற்று பேச்சுவார்த்தைகள் ஒருபோதும் வெற்றியை தந்து விடாது. அதனால தான் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இருந்துருக்கும். அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். அன்னைக்கு கோவப்படாதீங்க. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்திலையும் வேலை சுமை இருக்கும். அடுத்தவங்க உங்களை பார்த்து ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்க, வதந்திகள் கிளப்புவாங்க. இருந்தாலும் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வகையில் போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. இருந்தாலும் கூட ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை பெருமைக்காக கூட யார்ட்டையாவது சொல்லிக்காதீங்க. சிலெல்லாம் பெருமை நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனையாக மாறுறதெல்லாம் உண்டு. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்திலேயே குரு பகவானும் சுக்கிரனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால இன்றைய தினம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பந்தியில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொன்றாக கேட்டு தர வேண்டும். பசியில் இருப்பவர்களுக்கோ எதையும் கேட்காமல் எல்லாவற்றையும் தர வேண்டும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யார் யாருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு அவங்கவுங்க முகத்தை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்கவுங்க பேச்சுவார்த்தைகளை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் அவரவர்களுடைய மனநிலை குணநிலையை புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களை திருப்திப்படுத்தும் வண்ணம் செயல்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் செலவு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் பேசுகிறாங்க. நம்மளோட நிலைமையை புரிஞ்சிக்காமல் அவங்க நடந்துக்கிறாங்க. செலவை பற்றி அவங்க கவலையே பட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசில் கஷ்டப்பட்டது, போராடி முன்னுக்கு வந்தது, எதிர்நீச்சல் போட்டு கரையேறினது, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வயசில் நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எப்படியெல்லாம் குடும்பத்தை காப்பாற்றினேன் தெரியுமா அப்படின்னு எதிர்கேள்விகளும் மனசுக்குள்ளார கேட்டுக்கொண்டிருப்பீங்க. மற்றபடி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் 2 முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்
அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து சிலர்லாம் அவங்கள போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அஷ்டம சனி நடக்குது இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் பிரபல யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எங்கே போனாலும் நல்லது நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. அதே மாதிரி உறவினருடன் இருந்து வந்த உரசல் போக்கு எல்லாமே விலகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உணவை கட்டுப்படுத்தினால் உடல்நிலை நன்றாக இருக்கும். வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதனால தாங்க உடம்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுன்னாலே நீங்களே பத்தியம் இருக்கிற மாதிரி நீங்களே வந்து சாப்பாட்டு அளவை குறைச்சி அந்த உடல்நிலையை ஆரோக்கிய நிலையை சமப்படுத்தி கொண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப உரிமையாக பேசிக்காமல் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளை மட்டும் பேசி நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். எதிர்பாராத வரவு உண்டு. அதே மாதிரி சகோதரங்கள் ஆதரவாக இருப்பாங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்கனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் திடீர்னு போய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னமோ மனசில் தோணுச்சு போய் பார்க்கணுன்னு, அதனால் திடீர்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள், ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் உங்களை புரட்டி எடுத்துன்னு இருக்காரு. அன்பாக சிலர் பேசுவாங்க, ஏமாந்துடாதீங்க. பாசமழையை திடீர்னு கொட்டுவாங்க, பயந்துடாதீங்க. புகழ்ந்து பேசுவாங்க, பின்னாடி போயிடாதீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. பத்திரம் சரியில்லாத சொத்தை கொண்டாந்து பாதி விலைக்கு தரேன் அப்படின்னு உங்கள் மேலே அக்கறை இருக்கனால பாதி விலைக்கு தரேன், உங்களுக்காக தான் தரேன்பாங்க. அதுலேயும் ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதரங்களுக்கு மருத்துவ செலவுகள், சகோதரங்களுடன் மனத்தாங்கல்கள், அது குறிப்பாக இளைய சகோதரங்களுடன் மனத்தாங்கல்கள், இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி சூரியன் சுமாராக இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வகையில் நல்லது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பேரை எல்லாரும் கெடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரனுக்குனால திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். நண்பர்களுடன் கருத்து மோதல் வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லாவர்களும் வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவர்கள் பணத்தை விட பகையை அதிகம் சம்பாதிக்கிறார்கள். இதுதானங்க உண்மை. உங்கள் நிலைமை இதுதானே. எல்லார்கிட்டையுமே நீங்கள் வந்து பாசமாக இருக்கீங்க, உண்மையாக நடந்துக்கிறீங்க. மறைச்சி பேசவும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே தப்பு தவறி பேசிட்டா கூட அப்புறம் உங்களை மீறி 2ஆவது நாளே நீங்கள் வந்து மறைச்சி பேசினதை சொல்லிடுறீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் எல்லா நேரங்களிலும் உண்மையை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். தடங்கல்கள் விலக ஆரம்பிக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதியை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெற்றி உண்டுங்க.
பெரிய பொறுப்புகள் கூட உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒருபடி உயருங்க. ராசிநாதனாகிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள் விமர்சனங்கள் அதெல்லாம் ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கும். அதை பெருசாக காதில் போட்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இது மாதிரிலாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்களே, என்ன இப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. செவ்வாய் உங்களை பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது, வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். முக்கியமாக பல வேலைகளை சீக்கிரமாக செய்து முடித்து காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க, நீங்கள் நினச்சது நிறைவேறும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் அதிக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் புத்தகங்களிலிருந்து அல்ல, நம்மோடு பழகும் மனிதர்களிடமிருந்து. தத்துவ மேதையில் சொல்லி தராததெல்லாம் ஒரு சாதாரணமானவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு சொந்தக்காரங்க மூலமாக நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். ஒரு நண்பன் மூலமாக, அதாவது துரோகம் செய்யக்கூடிய ஒரு நண்பன் மூலமாக நம்ம காந்தியடிகளுடைய சத்திய சோதனையை படித்த மாதிரியான ஒரு அறிவு நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. அது மூலமாக நமக்கு ஞானம் கிடைக்கிது. இறைவன் நம்மளை அந்த மாதிரி படைச்சிருக்காரு. அதனால் புத்தகங்களை படித்தா மட்டும்தான் அறிவு வரும், புத்திசாலித்தனம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம்தான். ஆனால் அறிவுங்கிறதும் அனுபவங்கிறதும் அருகில் இருப்பவர்களிடமிருந்து வருவதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன் குணநிலையை மாற்றியமைத்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். கடன் இருந்தாலும் எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னு உங்கள் உள் மனசு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பழைய பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்ந்துக்கிட்டே வருதுங்க. இன்னொரு பக்கம் ஒரு காலத்தில் உங்கள் முகத்திலே முழிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ உங்கள் தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி நிற்பாங்க. அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இப்போ உங்களுக்கு மாறிட்டு இருக்குதுங்க. எல்லார்கிட்டையும் நான் தைரியமாக தான் பேசுகிறேன், தெம்பாக தான் இருக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னமோ ஒரு பயம் வந்துட்டுருக்குது. அது காரணம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான். அவர் எதையாவது ஒன்றை போட்டு குழப்பி விட்டுருவார். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருங்க. அந்த குழப்பம் தடுமாற்றம் அதெல்லாம் வரும்போதே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு உள் மனசுக்கு உரத்த கட்டளை இட்டுட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே சரியாக வந்துடுங்க. அதே போல் சூரியனும் புதனும் உங்களை பார்க்குறதுனால ராஜாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. 2 முக்கிய கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு உண்டு. ஏற்கனவே வாங்கியிருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பைசல் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்தும் பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடைய சந்தோஷம்தான் நம்மளோட சந்தோஷம்னு நினச்சி தரமான பொருட்களை இன்னைக்கு கொடுத்து லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் கொஞ்சம் முன்கோபமும் விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பலம் இருக்கிறது என்பதற்காக எதிரியையும்
பணம் இருக்கிறது என்பதற்காக செலவையும் சம்பாதிக்கக்கூடாது. அதனால தாங்க பெரிய பதவியில் இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சரி நீங்கள் எப்போதுமே எதிரிகளை உருவாக்கிக்க மாட்டீங்க, எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போவீங்க. அதே மாதிரி இருக்குது கை நிறைய வாரி இறைச்சி செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அது நல்ல விஷயத்துக்கு பயன்படணும், பணங்கிறது நல்ல விஷயத்துக்கு பயன்படணுங்கிறதுலையும் உறுதியாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓகே, கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மன இறுக்கங்கள், நேற்று இருந்த மன இறுக்கங்கள் அதெல்லாம் இன்றைக்கி விலகி பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அமோகமாக இருப்பீங்க. ஆனால் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் கோபம் வரும், யாருமே புரிஞ்சிக்கலங்கிற மாதிரியான சலசலப்புகளும் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்களாக ஆரம்பித்து பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட சின்ன சின்ன முணுமுணுப்புகள் வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், வேலையாட்கள்கிட்டேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், ஆனால் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கை மட்டும் கொஞ்சம் ஒடுங்கும். அதனால் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது நல்லது. மூலம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க, அவங்கள்ட்டேருந்து சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாம் நல்லவர், நம்மை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைப்பது நாம் செய்வோம். அதனால் சிங்கம் நம்மை சாப்பிடாது என்று நினைப்பதற்கு சமமாகும். அதனால தாங்க நாம் வரைக்கும் நாம் நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் அடுத்தவங்க நம்மக்கிட்ட நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு ஆரம்பத்தில் நினச்சி நீங்கள் ஏமாந்ததும் இழந்ததும் அதிகம். ஆனால் இப்போல்லாம் அப்படி யோசிக்கிறதே கிடையாது. எதுக்கும் நாம் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நல்லவர்களாக இருந்தாலும் கூட தொடர்ந்து நல்லவர்களாக இருப்பார்களாங்கிறத உறுதி செய்து கொண்டு நட்பு பாராட்டும் பக்குவம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. நினச்சது இன்னைக்கு நிறைவேறும். ஆனால் அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும், கோபத்தை குறைக்கணும், இல்லாமல் இருந்துட்டால் நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது, செலவுகளையும் குறைச்சிக்கிறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த வகையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. வாடிக்கையாளர்களையோ அல்லது பங்குதாரர்களையோ அல்லது வேலையாட்களையோ கடிந்து பேசாதீங்க. கொஞ்சம் அன்பாக கனிவாக பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விலகிறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, 10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று.
அதுதாங்க தன்னம்பிக்கை. அது உங்ககிட்ட அதிகமாக இருக்குதுங்க. தோற்று போயிட்டோம், நமக்கு இதெல்லாம் சரியாக வராது, கொள்கையை மாற்றிக்கலாம், குறிக்கோளை மாற்றிக்கலாம், இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. தோற்றாலும் பரவாயில்ல, நம்ம கொள்கையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம குறிக்கோளை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம ஜெயிச்சிருவோம், என்றைக்காக இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசு இன்றைக்கி நிரம்பும், சந்தோஷத்தால் நிரம்பும். பிள்ளைங்க எதிர்பார்க்குற இடத்துல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலேஜில், ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தை அதையும் தந்து முடிப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புது கான்ட்ராக்டில் ஏதாவது கையெழுத்து போடுறதா இருந்தாலும் யோசித்து படித்து பார்த்து அப்புறமா போடணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்ன மாதிரி வெள்ளேந்தியாக இருந்து ஏமாந்துடக்கூடாது. ஆனால் புது வாய்ப்புகள் வியாபாரத்தில் இன்றைக்கி தேடி வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. போட்டிகள் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினத்தில் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவினங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால்தான் தடைகளை தாண்டி முன்னேறி வர முடியும். அதனால தாங்க ஒரு கஷ்டம்னு வந்தாலோ ஒரு நஷ்டம்னு வந்தாலோ நீங்கள் உடனே உடைஞ்சி போய் அதுக்குள்ளாரையே சுற்றி வர மாட்டீங்க. அதை தாண்டுவீங்க. இதை தாண்டி வந்துடலாம், எப்படி நம்மால் பழையபடி சம்பாதிச்சிட முடியும், சாதிச்சிட முடியுங்கிற எண்ணங்களோடு எங்கும் எப்பொழுதும் தடைகளை உடைத்தெறிந்து புது சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியல. கால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் முழு மனசோட சந்தோஷமாக நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. என்ன இது இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. போதா குறைக்கு இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். ஒரு வகையில் நல்லது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன வெடுக்குன்னு பேசுகிறாரு, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாரு, முன்ன மாதிரி இல்லையே, 60 வயசு நெருங்கிடுச்சா இல்லை 40 தொட்டுட்டாரா, இப்படிலாம் சுற்றி இருக்கிறவங்க கேட்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தாலே வெடுக்குன்னு பேச வைக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அவரோட புதன் இருக்கிறதுனால முக்கியஸ்தர்கள் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. சந்திரனும் இன்றைக்கி கொஞ்சம் பலமாக தான் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய மனநிலை என்ன, அவங்க எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுக்கு பிடித்த கோர்ஸ் எது, காலேஜ் எது, குறிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதில் அட்மிஷன் வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதில் நீங்கள் இறங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சின்ன சின்னதாக விவாதங்கள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இன்றைக்கி இருந்துருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.